இயேசு கிறிஸ்துனுடைய விலையேற பெற்ற நாமத்தில் அன்போடு இந்த நாளுடைய வார்த்தைகளுக்காக நான் வரவேற்கிறேன். எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு அகெயின் இந்த வார்த்தையை நம்ம நினைவுபடுத்தி கொள்ளலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது இயல்பாக ஒரு மனிதனுக்குள்ளாக வளர்ந்து விடுகிற, தானாக வந்து விடுகிற காரியம் அல்ல. ஒரு மனுஷன் இயல்பாக அனிச்சை செயலை போல கர்த்தருக்கு பயப்படுவது இல்லை. கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று, கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. ஆகவே கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக்கொள்வதற்கு தேவன் என்ன செய்திருக்கிறார்? இதை நாம் சரியாக கவனித்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோமா என்று கேட்டால், நம்ம எல்லாரும் நிச்சயம் சொல்லுவோம் நாங்கள் பயப்படுறோம் அப்படின்னு. ஆனால் வேதம் மீண்டும் மீண்டும் ஒன்றை தெளிவுபடுத்துகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனிதனத்தில் இருந்தது என்று சொன்னால், அவன் வாழக்கூடிய வாழ்க்கை, அவனுடைய நிலை நிச்சயம் வேறுபட்டு இருக்கும். அவன் வேறுபட்டிருப்பான். உலகத்தில் எல்லாரை போல இருக்க மாட்டான். எந்த மனிதனாக இருந்தாலும், யாராயிருந்தாலும், தேவனுக்கு பயப்படுகிற பயம் அந்த மனிதனுக்குள் இருந்தது என்று சொன்னால், அந்த நபர் வழக்கமான நபர்களைப் போல இருக்க மாட்டார்கள். ஸோ ஆகவே இந்த வார்த்தைகளை நாம் கேட்பதற்கு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நீர் ஆசீர்வதித்திருக்கிற இந்த அற்புதமான நேரத்திற்காக நன்றி அப்பா. எங்களோடு கூட பேசுங்க, நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். கற்றுக்கொள்ளுகிற தாழ்மையோடு வருவதற்கான கிருபையை தாங்க. உடைய மெல்லிய சத்தம் எங்கள் இருதயத்தை பிளந்து உம்முடைய கற்பனைகளை எங்கள் இருதயங்களில் எழுதுங்க. நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. மீட்பர் பாதம் அணிந்து நன்றியோடு செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எத்தனை பேருக்கு 10 கற்பனை மனப்பாடமாக தெரியும்? 10 கற்பனைகளும் எனக்கு மனப்பாடமாக தெரியும். ரைட். 10 கற்பனைகளை நாங்கள் நிறைய முறை படிச்சிருக்கிறோம். உண்மையாகவே இந்த 10 கற்பனைகளை அநேகர் வீடுகளிலே ஒரு போஸ்டர் போல் கூட தொங்க விடுவது உண்டு, வச்சிருக்கிறோம். நிறைய இடத்துல மாட்டி வச்சிருக்கிறத பார்த்துருக்குறேன். சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறோம், சரிங்களா? என்னையன்றி வேறே தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம்னு ஆரம்பித்து, பிறனுக்குன்ற எதையும் நான் என்ன பண்ணக்கூடாது, இச்சியாது இருக்க வேண்டுங்கிற வரைக்கும் அந்த 10 கற்பனைகளும் நம்ம சொல்லி கொடுக்குறோம். மிக அது எலாபரேட்டடாக இருந்தாலும் ஷார்ட் ஃபார்மில் சொல்லி கொடுத்துட்றோம். நிச்சயமாக நம்முடைய ஒவ்வொருத்தருக்கும் இந்த கற்பனைகள் ஒன்றும் தூரமானவைகள் அல்ல, தெரியாதவைகள் அல்ல. ஆனால் கற்பனைகள் என்று சொல்லும் பொழுது இந்த கற்பனைகளை பார்த்து எத்தனை பேர் பயந்திருக்கிறோம்? நீங்கள் டிரைவிங் போனீங்கன்னா, டிரைவிங்கில் எல்லா இடங்களிலும் மேலே இப்போ போர்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் போர்டு வச்சுருக்குறாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போ ரோட்டில் போனோம்னா ஒரு அந்த பட்டணத்தை பற்றியோ ஊரை பற்றியோ ஒரு தகவல்னா அந்த ஊர் பேர் போட்டிருக்கும். இப்போ நீங்கள் அயன்பேரையூர்னு போட்டிருந்தீங்கன்னா அது என்ன கலரில் இருக்கும்? க்ரீன் கலரில் தான் இருக்கும். ஆனால் ஒரு சில இடங்களில் போர்டு வந்து ரெட் கலரில் இருக்கும். ரெட் கலரில் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எச்சரிக்கை என்று அர்த்தம். நீங்கள் ரொம்ப கவனமாக டிரைவ் பண்ணணும். அந்த போர்டு எப்பொழுதும் ரெட் கலரில் இருக்கும். அபாயம்னு போட்டு
மண்டை ஓடு போட்டிருப்பாங்க, சரிங்களா? மண்டை ஓடு போட்டு எலும்பு 2 என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படி 2 எலும்பை வச்சு மேலே ஒரு மண்டை ஓட்டை வச்சு என்ன போட்டிருப்பாங்க, அபாயம். நீங்கள் ரெட் கலரை தாண்டி இன்னொரு சிக்னல் எது, இதுதான். இது மேக்சிமம் மின்சார வாரியத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, மின்சார வாரியத்தில் கேட்லாம் போட்டு மெஷ்லாம் வச்சு நீங்கள் அந்த மெஷ்ஷுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க, இது அபாயம், இதில் இத்தனை வோல்டேஜ் என்ன இருக்குது, நீங்கள் போய் தொடக்கூடாது, நீங்கள் தொட்டிங்கன்னா நிச்சயம் அப்படின்னு. இவ்வளவு எச்சரிப்பையும் மீறி ஒருத்தன் அதில் போய் யூரின் பண்ண போனான்னா என்ன ஆகும்? யூஸ்வலாக நம்ம டிரான்ஸ்ஃபாரம் பார்த்தாவே என்ன பண்ணிவிடுவாங்க நம்ம ஆட்கள், அதுக்கு தான் போவாங்க. எல்லா டிரான்ஸ்ஃபார்மும் என்ன இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ரெஸ்ட் ரூம் மாதிரி ஃபீல் பண்ணி அங்கே தான் போய் யூரினுக்கு போகிறது. ஆனால் இப்போது ஹை வோல்டேஜ் இருக்கிற இடத்துல நீ வழக்கமாக அப்படி செஞ்சிங்கன்னா என்ன ஆயிருவீங்க, பஸ்பம் ஆயிடுவீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, உபாகமம் புத்தகத்தில் உபாகமம் புத்தகம் என்பது மறுபதிப்பு என்று சொன்னேன் உங்களுக்கு ஏற்கனவே போன வாரம் சொல்லும்போது. பாருங்க, யாத்திரையாகமும் லேவியராகமும் எண்ணாகமும் புத்தகத்தினுடைய மறு சுருக்கம் ஏற்கனவே சொல்லப்பட்டது தான் மறுபடியும் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு உபாகமம் 5 நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன செஞ்சோம், யாத்திரையாகமம் 19 படித்தோம். யாத்திரையாகமம் 20 தான் இப்போ நம்ம படிக்க போகிற உபாகமம் 5. ஏற்கனவே யாத்திரையாகமம் 19 அவங்க பூமி அதிர்ச்சி பார்த்தாங்க, புகை காடை பார்த்தாங்க, மேகத்தை பார்த்தாங்க, அக்னிமயமான ஒரு காட்சியை, பயங்கரமான ஒரு காட்சியை கண்ணால் பார்க்குறாங்க. தேவன் அந்த சீனாய் மலையில் இறங்கி அவர்களோடு பேசினார். இந்த காட்சி லைஃப்பில் செகண்ட் டைம் அவங்களுக்கு கிடைக்க போகிறதில்லை. இப்போ திடீர்னு இப்போ நீங்கள் எல்லோரும் இங்கே உட்காந்துருக்குறீங்க, இப்போ லைட்டிங் எல்லாமே ஆஃப் ஆகிட்டு இது முழுக்க எரியுது. இது ஃபுல்லாக எரியுதுன்னா என்ன, எப்படி உட்காந்துருப்பீங்க? நீங்கள் உட்காந்துருப்பீங்களா? அடுத்த நிமிஷம் படிக்கட்டில் எத்தனை பேர் செத்து போவீங்க தெரியாது. சரி, இது ஃபுல்லாக அவ்வளோ அவ்வளோ ஃபயர், சத்தம் பயங்கரமாக இருக்குது, கடுமையான ஒரு அது கரும்புகை எல்லாம் சூழ்ந்துருக்குது. உங்கள் கண் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி பார்த்துட்டு இருப்பீங்க? இதெல்லாம் நடக்குதுங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் பேசினார். இப்போ என் கூட உபாகமம் 5க்கு வாங்க. 1வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனமாக உங்கள் வேதாகமத்தை பாருங்கள். மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் அழைப்பித்து, ஒருத்தர் விடாமல் கூப்பிட்டாப்புல, எல்லாரையும் கூப்பிட்டார். வாங்க, எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, இஸ்ரவேலரே, நான் இன்று உங்கள் காதுகள் கேட்க சொல்லும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நான் இன்று உங்கள் காதுகள் கேட்க சொல்லும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நீங்கள் அவைகளின்படியே செய்யும்படிக்கு அவைகளை கற்றுக்கொள்ள கடவீர்கள். கேளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், அவைகளின்படி செய்யுங்கள். லிசன், லேர்ன் and to do and obey. நீங்கள் அதன்படி செய்யணும். ப்ராக்டிஸ், அப்ளை, நீங்கள் அப்படியே செய்யணும். நான் உங்களுக்கு இப்போ பேசுகிறது, ஒருவேளை நீங்கள் இத்தனை வருஷமாக சபைக்கு வந்திருக்கிறீங்க இல்லையா, பல வருஷம் செய்தி கேட்குறீங்க, உங்கள் காதுகளுக்கு அவை கேட்கிறது. ஆனால் காதுகள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்கள் இருதயம் அந்த காதில் கேட்கக்கூடிய வார்த்தைகளோடு இணைந்து இருக்கிறதா என்று கேட்டால் இட்ஸ் நாட். காதில் கேட்குது, இருதயம் எடுத்துக்குமா? we can resist.
நம்ம கேட்கக்கூடியவைகளை இருதயத்தில் போய் சேராமல் அப்படியே விட்டுருவோம். ஏன்னா எனக்கு பிடிக்கிறத சொல்லணும் அவர், அதுதான் நான் விரும்புகிறேன். எந்த இடத்திற்கு நான் செவி கொடுப்பேன்? நான் கேட்குற மாதிரி யாராவது ஏதாவது சொன்னால் கேட்பேன். எனக்கு பேசுறது எனக்கு பிடிக்கணும், என் இருதயத்துக்கு அது பிடிக்கணும். அநேகர் செய்திகளை கேட்பதில்லை. ஏன்? என் காதுகளில் நான் கேட்பேன், எந்த சத்தமாக இருந்தாலும் கேட்பேன். இப்போ ஒரு லாரி ஆர்ன் அடிச்சுட்டு போச்சு, அந்த சத்தமும் எனக்கு கேட்குது. ஃபேன் ஓடுது, அந்த சத்தம் கேட்குது. பாஸ்டர் பேசிக்கிட்டு அந்த சத்தம் கேட்குது. ஒரு அக்கா பக்கத்தில் உட்காந்து கையை ஆட்டிச்சு, அதனால் வளையல் சத்தம் கேட்குது. எல்லா சத்தமும் என் காதுகள் கேட்கிறது. ஆனால் எல்லா சத்தமும் என் இருதயம் பொருத்தி விடுகிறதான்னு கேட்டால் இல்லை. நான் கேட்கிறேன், ரெண்டாவது ரிசீவ் பண்ணுறேன். நான் கற்றுக்கொள்ளுகிறேன். கற்றுக்கொள்ளுகிறதுனா என்ன? ஸோ எவ்ரிபடி நோஸ் சம்திங். எனக்கு தெரியும்ன்றது வேற, கற்றுக்கொள்ளுவது வேற. நான் இந்த உதாரணம் உங்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறதுனால ரிப்பீட் பண்ணுறேன். என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாம்பார் வைக்க தெரியுமான்னு யாரையா கேட்டிங்கன்னா எனக்கு தெரியும்னு சொல்லுவோம். நிச்சயமாக சாம்பார் எப்படி வைப்போம்? சாம்பாரை பற்றி முழுமையாக என்னால் ஒரு கிளாஸை எடுக்க முடியும். முதல்ல பருப்பு நீங்கள் கழுவுறீங்க, அதுக்கு வெங்காயம் ஒரு வேளை சின்ன வெங்காயம் போடுறீங்க, பூண்டு போடுறீங்க, தக்காளி போடுறீங்க. இதெல்லாம் போட்டு நான் கொஞ்சோண்டு சீரகம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிடுறேன், அது தனி. காயை என்ன செய்கிறேன்? காயை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு அதுக்கு கொஞ்சம் வெங்காயம் வெட்டி அது கடுகு போடுறேன், கருவேப்பிலை போடுறேன், தாளிச்சிட்டு காயை கொட்டி காயை நல்லா வதக்கிட்டு அது கூட நான் மசாலா சேர்த்துட்டு என்ன செய்கிறேன்? பருப்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். எல்லாம் முடிஞ்ச பிறகு புளி ஊற்றுறேன், சாம்பார் ரெடி. உப்பு போட்டேன், எல்லாம் முடிஞ்சு, ஓகே சாம்பார் ரெடி. சாம்பார் வந்துருச்சா? இது தியரி. இப்போ நான் சொன்னதை கேட்டவங்க அற்புதமாக சாம்பார் வைக்க போகிறவங்க எத்தனை பேர்? இதுதான் மெத்தடு. இதை உணவு பெருசுலாம் இல்லை. சாம்பாரை பற்றி எனக்கு தெரியும். எப்பொழுது நான் கற்றுக்கொண்டேன் என்று சொன்னால், இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்கன்னு கேட்குற மாதிரி சாம்பார் வச்சுருக்கணும். ஆமாம் தானே? இதில் நான் ஒரு வேளை தாளிக்கும் பொழுதே எப்பொழுதுமே தீச்சி விடுற ஆளாக இருந்தால், உப்பு அதிகமாக போடுற ஆளாக இருந்தால், ஒருவேளை எந்த ரேஷியோவில் போடணும்னு தெரியாத ஆளாக இருந்தால், எனக்கு எல்லாம் தெரியுங்க, ஆனால் நான் எப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கிறேன்னு கேட்டால், சொன்ன விதத்தின்படியே செய்வதற்கு நான் கற்றுக்கொண்டிருக்கணும். ஆண்டவர் சொன்னார், பயத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். போன வாரத்தில் எத்தனை பேர் பயம் கற்றுக்கிட்டீங்க? கர்த்தருக்கு பயப்படுதலை நான் கற்றுக்கொண்டேன் எத்தனை பேர் சொல்லுவோம்? நம்ம சொல்ல முடியாது. மோசே சொல்றாரு, இஸ்ரவேலரே, உங்கள் காதுகள் கேட்க நான் இன்றைக்கு சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள், அவைகளின்படி செய்ய நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்? தேவனாகிய கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஓரேபிலே நம்மோடே உடன்படிக்கை பண்ணினார். சரியா? 2வது வசனம் அப்படிதான். ஓரேப், சீனாய் மலையில் கர்த்தர் நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணார். அந்த உடன்படிக்கை கர்த்தர் நம்முடைய பிதாக்களுடன் பண்ணாமல் இந்நாளில் இங்கே உயிரோடு இருக்கிற நம்ம எல்லோரோடும் பண்ணினார். கர்த்தர் மலையிலே அக்கினியின் நடுவில் இருந்து முகமுகமாய் உங்களோடே பேசினார். கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும்படி அக்காலத்திலே நான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவாக நின்றேன். நீங்கள் அக்கினிக்கு பயந்து மலையில் ஏறாமல் இருந்தீர்கள். அப்பொழுது அவர் சொன்னது என்னவென்றால், இஸ் ரிப்பீட்டிங் த ஹிஸ்டரி. என்ன நடந்தது ஞாபகப்படுத்துகிறார். ஓரேபில் இருக்கிறப்ப கர்த்தர் உடன்படிக்கை பண்ணார். அவர் அக்கினி மயமாக இறங்கி பேசினார். நீங்கள் பயந்து மலைக்கிட்ட வரல. அப்போ அவர் என்ன சொன்னார்னு சொல்லி 10 கற்பனைகளை வரிசையாக சொல்லுகிறார். என்னெல்லாம் சொன்னார்? என்னை அன்றி உனக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். சரி, என்ன பண்ணக்கூடாது? யாதொரு விக்கிரகத்தையும் நீ உண்டாக்கக்கூடாது. இதுதான் முதல் கற்பனை. 2வது கற்பனை, நீ அவைகளை நமஸ்கரிக்க. நல்லா கவனிக்கிறீங்களா? இப்போ 10 கற்பனை. ஃபஸ்ட்டு கற்பனை,
எந்த ஒரு சிலையும் என்ன பண்ணக்கூடாது, நீ எந்த உருவத்தையும் நீ கடவுள்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, உருவாக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நீ உருவாக்கக்கூடாது. இப்படி தான் கடவுள் இருப்பார்னு சொல்லி கடவுளுக்கு ஒரு தோற்றத்தை நீ உண்டு பண்ணக்கூடாது. சிலை உருவாக்கக்கூடாது. இது முதல் கற்பனை. ரெண்டாவது, அவைகளை நமஸ்கரிக்கும் சேவிக்கவும் கூடாது நீ. அது ரெண்டாவது கற்பனை. மூன்றாவது கற்பனை, சரிங்களா, என்ன பண்ணக்கூடாது, என்னுடைய நாமத்தை வீணில் வழங்கக்கூடாது. நான்காவது, ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்கணும். ஐந்தாவது, பாருங்க, உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடி என்ன பண்ணணும், உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணணும். ஆறாவது, கொலை செய்யாதிருப்பாயாக. 7, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. 8, களவு செய்யாதிருப்பாயாக. 9, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 10, பிறருடைய எதையும் என்ன பண்ணக்கூடாது, இச்சிக்க கூடாது. 10 கட்டளை. செய்யாத செய்யாத செய், இதை செய், இதை செய்யாத. அழகா எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. சரி, பாருங்க, 22 கவனிங்க. இந்த வார்த்தைகளை கர்த்தர் மலையில் அக்கினியிலும் மேகத்திலும் காரிலும் இருந்து உங்கள் சபையார் எல்லாரோடும் மகா சத்தத்துடனே சொன்னார். பைபிள் இருக்கா? எப்படி பேசினாரு? மலை மேல, அக்னியில, மேகத்துல, காரிருள். 4 ஸ்பெசிஃபிக்கான விஷயம். மலையை நீங்க கவனிங்க. மலை எப்படி இருந்துச்சு? அக்னி மயமாக இருந்தது, மேகம் சூழ்ந்திருந்தது, காரிருள் சூழ்ந்திருந்தது. அப்போ கர்த்தர் சபையார் காதுகள் கேட்க அவரே என்ன பண்ணாரு, பேசினாரு, அவரே சொன்னாரு. அப்ப சொல்லிட்டு சொன்னாரு, இவைகளோடு ஒன்றை அவைகள் 2ஐயும் என்ன பண்ணாரு, 2 கற்பலைகளை எழுதி என்னிடத்தில் கொடுத்தார். மலை அக்னியால் எரிகையில் இருளின் நடுவிலிருந்து உண்டான சத்தத்தை நீங்கள் கேட்டபோது எல்லாரும் என்கிட்ட வந்தீங்க. என்ன சொன்னீங்க தெரியுமா? 24வது வசனம் பாருங்க. இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தம்முடைய மகிமையையும் தம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார். என்ன சொன்னாங்க? எல்லாரும் சேர்ந்து வந்து, இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய மகிமையும் மகத்துவத்தையும் நம்ம கிட்ட என்ன பண்ணாரு, காமிச்சிருக்கிறாரு. அக்கினியின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய சத்தத்தையும் கேட்டோம். எங்க கண் அவரை பார்த்துச்சு, எங்க காது அவர் சத்தத்தை கேட்டது. தேவன் மனுஷனோட பேசியும் அவன் உயிரோடு இருக்கிறதை இந்நாளிலே கண்டோம். தேவன் மனுஷரோட பேசினா அந்த சத்தத்தை கேட்டா செத்துருவாங்க, அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா நாங்க சாகாம உயிரோடு இருக்கிறோம், சத்தத்தை கேட்டுட்டோம். தேவன் பேசினா மனுஷன் செத்துருவான், அவங்களுடைய புரிதல் அது. இப்போ அந்த சத்தம் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த சத்தம் பின்னும் தங்களுக்கு ஒரு சத்தம் உண்டாகாதபடிக்கு இப்போ ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. என்ன ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க? இப்பொழுது நாங்கள் சாவானேன், நாங்கள் ஏன் சாகணும்? இந்த பெரிய அக்கினி எங்களை பட்சிக்குமே, இந்த அக்கினி எங்களை பட்சித்து விடும். நாங்கள் இன்னும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்போமாகில், இன்னும் தொடர்ந்து கேட்டா நாங்க என்ன பண்ணிடுவோம்? செத்துருவோம். நாங்கள் கேட்டது போல அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை மாம்சமானவர்களில் யாராவது கேட்டு உயிரோடு இருந்தது உண்டோ? யாராவது இந்த உலகத்துல உயிரோடு இருந்திருக்கிறாங்களா தேவனுடைய சத்தத்தை கேட்டு? நாங்கள் இதுக்கு மேலே கேட்டால் செத்துருவோம். இப்போ நல்லா கவனிங்க, வேதாகமம் எவ்வளவு தெளிவாய் நம்மிடத்தில் ஒரு சத்தியத்தை கொண்டு வருகிறது. அவங்க என்ன சொன்னாங்க? அடுத்த வார்த்தை, நீரே சமீபித்து போய், நீங்கள் கிட்ட போங்க. ஏன்னா நீ செத்தா பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, கிட்ட போங்க, நீங்கள் செத்து போங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம். இப்போ ஆக்சுவலாக மலை அடிவாரத்தில் ஒருத்தரும் மலையை தொடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டதா இல்லையா? மலையை தொட்டால் என்ன பண்ணிடுவீங்க? செத்துருவீங்க. சத்தத்தை கேட்டால் செத்துருவீங்கன்னு சொன்னாங்களா? அப்படி எதுவும் சொல்லப்படல. மலையை தொடக்கூடாது,
அது அவ்வளோ பயங்கரமான ஒரு விஷயம். நீ பயத்தை கற்றுக்கிறதுக்கு மலையே தொடாதன்னு சொன்னார், ஆனால் சத்தத்தை கேளுன்னு சொன்னார். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் மலையை தொடுறதுன்றதை விட்டுருங்க, சத்தத்தை கேட்டாவே நாங்கள் என்ன பண்ணிடுவோம், செத்து போயிடுவோம், எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நாங்கள் ரொம்ப பயப்படுறோம், நீங்கள் கிட்ட போங்க, அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு வந்து என்ன பண்ணுங்க, என்கிட்ட சொல்லுங்க. வாசிங்க அந்த வசனத்தை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்வதையெல்லாம் கேட்டு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்வதையெல்லாம் நீரே எங்களுக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் கேட்டு அதின்படியே செய்வோம் என்கிறீர்கள். என்ன சொன்னாங்களா? நீங்கள் கேட்டுன்னு வந்து சொல்லுங்க, நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், அதில் ஒன்றை கூட விட மாட்டோம், நீங்கள் சொல்கிறத அப்படியே கேட்போம். ஆக்சுவலாக இதை நான் படிக்கிறப்போ, இன்றைக்கி படிக்கிறப்போ நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அவங்க உண்மையே சரியாக தான் பேசுனாங்களா அப்படின்னா, கர்த்தர் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறதை நான் பின்னால் வசனத்தில் பார்க்குறேன். பட் ஒரு நிமிஷம் கவனிங்க, 2வது வசனத்தை ஒரு முறை மீண்டும் வாசிங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஓரேபிலே நம்மோட உடன்படிக்கை பண்ணி. யாரோட உடன்படிக்கை பண்ணாருன்னு எழுதியிருக்குது? நம்மோடன்னு சொன்னால் இப்போ பேசுகிறவர் யார் என்ன பண்ணார், அவங்களோட கூட சேர்த்துக்கிட்டார். நம்ம எல்லாரும் கூட தான் உடன்படிக்கை. இப்போ மோசே கூட மட்டும் உடன்படிக்கை பண்ணல, இல்லை இஸ்ரவேல் மக்கள் மட்டும் உடன்படிக்கை இல்லை, 2 பேரும் சேர்ந்து தான். கர்த்தர் பொதுவாக எல்லாருக்கும் கொடுத்தது, மோசேவும் கடைபிடிக்க வேண்டும், மக்களும் கடைபிடிக்கணும். இப்போ ஜனங்க சொல்கிறாங்க, நம்ம கூட பண்ண உடன்படிக்கையில் நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால், இவங்க இப்போ நடுங்கி சொல்கிறாங்க. என்ன நடுங்கி சொல்கிறாங்க? இந்த சத்தத்தை இனிமேல் கேட்க வேண்டாம், நாங்கள் எங்களுக்கு பயமாக இருக்கு. மோசே, நீங்கள் கிட்ட போய் கற்றுக்கிட்டு வாங்க, நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கேட்குறோம். ஆக்சுவலாக கர்த்தர் என்ன சொன்னார்னு வாசித்துருவோம். அதை அடுத்த வசனம். நீங்கள் என்னோட பேசுகையில் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளை கேட்டு, கர்த்தர் என்னை நோக்கி, இந்த ஜனங்கள் உன்னோட சொன்ன வார்த்தைகளை கேட்டேன், அவர்கள் சொன்னது எல்லாம் நன்றாய் சொன்னார்கள். எப்படின்னா சொன்னாங்களா? அவங்க சொன்னதெல்லாம் என்ன சொன்னாங்களாம்? நல்லா தாயா சொல்லியிருக்கிறாங்க, தப்பாலாம் சொல்லலை. ஆக்சுவலாக எனக்கு இப்படி படிக்கிறப்போ, ஏன் கர்த்தர் வந்து இப்படி ஒரு விஷயத்த சொன்னார், அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக கவனிங்க, தேவன் டெய்லி வந்து இவங்ககிட்ட பேசுகிற என்ன பண்ணல, நல்லா புரிஞ்சுக்கணும். டெய்லி இவங்ககிட்ட வந்து பேசுகிறேன்னு சொன்னாரா? இல்லை இல்லை இல்லை, அது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன். கர்த்தர் ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனில் என்ன சொன்னார், நான் வந்து பேசுகிறேன், அவங்க பயத்தை கற்றுக்கணும், அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். தினமும் நான் வந்து பேசுகிறேன்னு அவர் சொல்லலை. இவங்க சொல்கிறாங்க, அவர் இனிமேல் தொடர்ந்து என்கிட்ட பேச வேணாம், நீ மட்டும் போய் கேட்டு வந்து சொல்லு. அது கரெக்ட் தான், அது பிரச்சனைலாம் இல்லை. ஆக்சுவலாக அதுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது? இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனங்க அவங்க சொல்கிறாங்க, நீ போய் கேட்டு வந்தால் நாங்கள் கற்றுப்போன்னு சொல்கிறாங்களே, அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதுல என்ன இல்லை, தப்பு இல்லை. ஆனால் தப்பு எங்கே இருக்குதுன்னு அடுத்தது சொல்கிறார் பாருங்கள். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி. இந்த வார்த்தையை கவனிங்க, அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும். இப்போ சொல்கிறது நல்லா இருக்குது, என்றென்றைக்கும் அது நல்லாவே இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும். சரிங்களா? இப்போ கரெக்டாக தான் சொன்னாங்க, நீ போய் கேட்டு வா, நீங்கள் சொல்கிறபடி நாங்கள் என்ன பண்ணுவோம், கேட்போன்னு சொல்கிற வரைக்கும் கரெக்டு தான். ஆனால் இது நாளைக்கு இருக்குமா, அடுத்த நாள் இருக்குமா, அது தொடர்ந்து அப்படி இருக்குமான்னு கேட்டால், அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து. இந்த வார்த்தையை கவனிங்க, அவர்கள் எனக்கு பயந்து இல்லை, இன்னொரு வார்த்தை நான் சேர்க்கப்பட்டிருக்கிறது, என்னாலும் எனக்கு பயந்து இருக்கும்படி. இப்போ பயப்படுற மாதிரி நடிக்கிறாங்கல்ல, ஆக்சுவலாக இப்போ பயம் இருக்குது இல்லை, இந்த வார்த்தை கட்ட செத்து போயிடும்னு நினைக்கிறாங்கல்ல, கரெக்ட், அவங்களுக்கு பயம் இருக்குது. ஓகே, இன்னைக்கு பார்த்த காட்சியை பார்த்தோன்னு ஒரு பயம் வந்துச்சுல்ல, நாளைக்கு அந்த பயம் அவன் இருதயத்தில் இருக்காது, நாளை அவன் இருதயம் பயப்படாது.
அவனுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த செகண்ட் பயப்படுவான். அந்த பயம் கொஞ்ச நேரத்தில் குளிர் விட்டு போயிடும். கொஞ்ச நேரத்தில் அவன் மாறிடுவான். அவன் பயம் என்றைக்கும் நிற்காது. நீங்கள் வழக்கமாக ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே ஒரு மாடு கட்டிகிட்டு இருக்குது, அது வழியில் கட்டியிருக்கு, அது உங்களை பார்த்த உடனே தலையாட்டிச்சு கொம்பு நீட்டாக இருக்குதுன்னா நீங்கள் பயந்து நிற்பீங்க. நிச்சயமாக அந்த பக்கம் போக மாட்டீங்க. அந்த வீட்டுக்காரர் வந்து அது சும்மா தலையாட்டுங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டா கூட உங்களுக்கு பயம் மனசுலேயே இருக்கும், கிட்ட போக மாட்டீங்க. அது ஒருவேளை நாயாக கூட இருக்கட்டும். இப்போ வீட்டுக்காரர் வந்து அதை பிடிச்சி தடவி, ஒருவேளை நாயோ இல்லை மாடோ தடவி கொடுத்து உங்களை கூப்பிட்டு இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உங்கள்கிட்ட பழகி விட்டு அது இப்போ நீங்கள் தொட ஆரம்பிச்சோன்னா அது அமைதியாகிடுச்சுனோடனே உங்களை பயம் பண்ணிடும், போயிடும். அடுத்த முறை அந்த நாய்க்கு பயப்பட மாட்டீங்க, அடுத்த முறை அந்த மாட்டுக்கு பயப்பட மாட்டீங்க. சேம் கர்த்தருக்கு நான் பயப்படுறேன்னு சொல்கிறது, ஒரு காட்சியை பார்த்த உடனே எனக்கு பயம் வருது. ஆனால் அந்த பயம் நீடித்திருக்குமான்னு கேட்டால், தொடர்ந்து இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஸோ இப்போ இருதயம் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். என்ன கற்றுக்கணும்? என்னாலும் பயந்திருக்க கற்றுக்கணும். ஒரு காட்சியை பார்த்தோன்னே பயம் வர்றது பயம் இல்லை, என் பயம் தொடர்ந்து இருக்கணும். ஆக்சுவலாக அவங்களுடைய பயம் எப்படி இருந்துச்சான்? எக்ஸாம்பிளுக்கு பண்ணலாம். சங்கீதம் 78க்கு என் கூட வாங்க. இந்த ஆசாப் வந்து இந்த சங்கீதத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுவார். என்ன சொன்னார் பாருங்க, 5வது வசனத்தை பாருங்க. அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். இப்போ ஓரேபில கர்த்தர் கட்டளையிடும் பொழுது என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க உங்க இருதயத்தை செவ்வைப்படுத்தணும், முரட்டாட்டமும் கலகமுள்ள சந்ததியா நீங்க மாறக்கூடாது, நீங்க அவைகளின்படி செய்யணும்னு கட்டளையிட்டார். சரி, கட்டளையிட்ட அவங்க என்ன பண்ணாங்க? 36வது வசனம். ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். என்ன சொன்னாங்களாம்? இச்சகம் பேசுறதுன்னா என்ன? ஒருத்தவங்க சொல்லும் பொழுது அவங்கள நைஸ் பண்ணுற மாதிரி பேசுறது, அவங்கள சம்மதிக்க வைக்கிற மாதிரி பேசுறது. வாயில் என்ன சொன்னாங்களாம்? இப்போ அவங்க பொய் சொன்னாங்களாம். என்ன பொய் சொன்னாங்க? அடுத்த வசனம். அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை. அவர்களுடைய இருதயம் அவரிடத்தில் என்ன பண்ணல? கன்சிஸ்டன்சியா பயந்து, ஐயா ஆண்டவரே எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இனிமேல் நீங்கள் என்கிட்ட நேரடியாக பேச வேணாம், யார்கிட்ட பேசுங்க? மோசேகிட்ட பேசுனீங்கன்னா நாங்கள் கேட்போம். அந்த நொடி மட்டும்தான் சந்தியா வேலையில் உட்காந்து கர்த்தர் பேசுகிறப்போ, இல்லை கேம்ப் மெசேஜில் பேசுகிறப்போ, அந்த நொடி எனக்கு பயம் வந்து நான் அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றி நான் அழுது, ஆண்டவரே நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு உணர்றது ஒரு நிமிஷம் உணர்ந்துருவேன். அடுத்த நாள் நான் யாருன்னு கேட்டு பாருங்கள். என் வாழ்க்கையில் பயம் என்பது நான் கற்றுக்கொண்டதான்னு கேட்டால், நான் பயப்படுறேன்னு சொன்னது பொய், நான் பயந்துட்டேன்னு சொன்னது ஏமாத்து வேலை. ஏன்னா நான் ஒன்றை சொல்லும் பொழுது என் அறிவு அப்போ சொல்லுச்சு, நான் என்ன பண்ணுறேன், உண்மையாகவே என்னை நான் எப்படி நான் நிதானிக்கிறேன்னு கேட்டால் அந்த மூமெண்ட்டுக்கு நான் யாரும் அதை ஓகே. ஆனால் ஆக்சுவலாக கர்த்தர் எப்படி பார்க்குறாருன்னா, உன்னுடைய ஒரிஜினாலிட்டி என்ன, மைக் கொடுத்தா நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியும், நீ மைக்கில் பேசுகிறது என்ன, நீ ஒரிஜினாலிட்டி என்ன எனக்கு தெரியும், உனக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது நீ பேசுறது என்ன எனக்கு தெரியும். எல்லாரும் சூப்பருங்க, கர்த்தருக்கு பயப்படுற மாதிரியே தான் இருக்கிறோம்.
ஆனால் ஒரிஜினலாக சொல்லட்டுமா, கர்த்தருக்கு நீங்கள் பயந்தீங்கன்னா இங்கே உட்கார்ந்து கேட்குற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் என்கிட்ட பேசுகிறாருன்னு நீ உட்கார்ந்துருப்ப. மனசுக்குள்ளே உனக்கு கேள்வியே வராது. ஏன்னா இந்த செய்தி தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற செய்தின்னு முதல் உணர்வு இருக்கும். ஏன் பாஸ்டர் இன்னைக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு? இந்த மனசு உனக்கு வந்துருச்சுனாவே உனக்கு பயமே கிடையாதுன்னு அர்த்தம். இன்றைக்கி ஏன் இப்படி வேறு மாதிரி நான் உட்காந்துக்கிட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு பைபிள் படிப்பேங்க. ஒரு வசனத்தை படிச்சோன்னு மீதி செய்தி கேட்குறதில்ல, அந்த சாப்டரை தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறது. ஒரு கதை சொன்னோன்னே இன்னொரு கதைக்கு என் மைண்டு தாவி போய்கிட்டு இருக்கிறது. நான் கவனிக்கும் பொழுது ஒரு குழந்தை போல கர்த்தாவே இந்த மனுஷனை எனக்காக நியமிச்சிருக்கிறீங்க, இந்த மனுஷன் மூலமாக நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்கன்ற எண்ணம், கவனம், அதை எடுத்துக்கொள்ளுகிற பக்குவம் இருக்குதே, அங்கே ஒரு நாள் கேட்டிருப்போம், எல்லா நாளும் அப்படியே கேட்குற கேட்கறதில்ல. கேட்கறது ஓகே, செவி கொடுக்குற மாதிரி என் கண்ணு பார்க்கலாம், என் முகம் பார்க்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் என் இருதயம் நிலைவரப்படாமல் மாறி மாறி என்ன செய்யும் தெரியுமா? ஒன்று நான் व्यसனமாக இருந்தால் கேட்க மாட்டேன், ஒன்று அன்றைக்கு எனக்கு வருத்தமாக இருந்தால் கேட்க மாட்டேன், இன்னொன்று அன்றைக்கு நான் வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் நான் ஈடுபட்டிருந்தேன்னா நான் கேட்க மாட்டேன். என்னுடைய சரீரம் சரியில்லாமல் இருந்துச்சுன்னா நான் கேட்க மாட்டேன். காரணம் நான் சொல்லுவேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த உபாகம் புஸ்தகத்தில் இருதயம் எப்படி இருந்தால் அவங்க நிலைவரப்பட மாட்டாங்க. ஒரு 4-5 வசனம் மட்டும் பார்ப்போம். உபாகமம் 8வது அதிகாரத்துக்கு வாங்க. ரைட், 14வது வசனத்தை பாருங்க. உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும். பாருங்க, உன் இருதயம் மேட்டிமை அடையாமல் இருக்க கவனமாக பாரு. ஏன்னா நீ போயிட்டு நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியேறின போது, நீ குடி இருக்கும்பொழுது உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவையெல்லாம் வர்த்திக்கும் போது உன் இருதயம் என்ன பண்ணும்? அல்ல, கவனிக்கிறீங்களா? என்ன பார்க்குறீங்களா? நமக்கு நல்ல வருமானம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, நம்ம கொஞ்சம் நல்ல பிஸ்னஸ் நல்லா இருக்குது, இல்லை சேல்ரி பெரிய சேல்ரி இருக்குது, 7 ஃபிகரில் இருக்குது. அவங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மாட்டாங்க. 3 ஃபிகரே கேட்காது. தினமும் 900 ரூபாய் சம்பளமே என்ன பண்ணுறதில்ல, கேட்காது. நல்ல வீடு கட்டியிருக்கிறேன், சொஃபிஸ்டிகேட்டடாக வாழ்கிறேன், உன் இருதயம், உன் வசதி கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுற இருதயத்தை உனக்கு உண்டாக்கவே உண்டாக்காது. நீ ஏன் தெரியுமா நீ கற்றுக்கிறதுனா என்ன தெரியுங்களா? நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சர்வசாதாரணமாக கர்த்தர் என்கிட்ட பேசுகிறார், அந்த இருதயம் உனக்கு இல்லைன்னா உன்னால் பயப்படவே முடியாது. பயங்கிறது உன்னால் கற்றுக்கவே முடியாது. உனக்கு மேட்டிமை வந்துருச்சு இருதயத்துக்கு. ஏன்னா இருதயம் மகா கேடுள்ளது, திருக்குள்ளது. மனுஷனுக்கிட்ட இருக்கிற கேவலமான ஒரு விஷயம் எதுனா நம்முடைய இருதயம் தான். நம்ம மேட்டிமை ஆனாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? செவி கொடுக்க மாட்டோம். தயவுசெய்து புரிஞ்சுங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப திறமைசாலியாக இருக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப வசதியாக இருக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப எல்லா விஷயத்திலும் அதிகாரத்தோடு மேன்மையோடு இருக்கிறீங்களா? அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒரு ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே என்ன பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? உன் பணம் உன்னோட நாசமாக போகும், நீ கேட்கவே மாட்டேன். நீ பணக்காரனா, பணம் இருக்குதா, உனக்கு எல்லாம் இருக்குதா, நீ ரொம்ப வசதியாக இருக்கிறியா, தயவு செய்து எச்சரிக்கையாரு, உனக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் நிச்சயம் இருக்காது. ஏன்னா நீ கர்த்தருக்கு பயந்தன என்ன தெரியுமா? நான் தான் உட்காந்து செய்தி கேட்டனே, நான் இங்கே சர்ச்சில் தானே உட்காந்துருந்தேன், நான் வாரம் வாரம் வந்துடுவேனே. நீ கேட்ப, ஆனால் கற்றுக்கொள்ளுவியான்னு பாரு. ஏன் தெரியுமா? பாஸ்டர் பேசினார்னா அவர் ஏன் தான் என்னத்துக்கு தான் பேசுகிறாரு தெரியல. இதெல்லாம் யார் இங்கே செய்ய போகிறா, யார் இங்கே இருக்க போகிறா?
நிச்சயம் உங்கள் இருதயத்தில் தான் தோணும். ஏன் தெரியுமா? நாம் பேசுறதெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். நாம் பண்ணுற பிரசங்கம் உங்களுக்கு உண்மையாகவே கிறிஸ்துவனுடைய அந்த சாயலாய் பிரதிபலிக்கிற இந்த சுவிசேஷம் உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. பயமே கிடையாது. கர்த்தர் பேசுகிறாருங்கிற பயம் கிடையாது. உட்காரும் பொழுதே நான் நடுங்கி கர்த்தர் முன்னாடி உட்காந்து கேட்டுட்ருப்பேன். எவ்வளோ மேட்டியம் இருக்குது தெரியுமா நான் செய்தி கேட்குறதுலையே. நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறதுக்கு என் இருதயம் மேட்டிமையாக இருக்குது. பயமே கிடையாது. கர்த்தர் என்ன பார்த்து தான் பேசுகிறாருங்கிற உணர்வு கிடையாது. அந்த உணர்வு வந்துச்சுன்னா இன்றைக்கி விசுவாசம் சர்ச்சை இப்படி இருக்காது. நான் பயந்து நடுங்கி கேட்பேன். உனக்கு நீ நினைக்கிற நான் பணக்காரன் இல்லை அதனால் எனக்கு மேட்டிமையில் நினைக்காத. நான் 200 ரூபாய் சம்பாதிக்கிறேன் கூட நான் யாருக்கும் கட்டுப்பட்டவில்லைன்ற எண்ணம் வந்துடும் எனக்கு. பயம் இல்லாமல் கர்த்தருடைய வசனத்தை கேட்குறதுக்கு உன்னுடைய பொசஷன் மிகப்பெரிய பிரச்சனை. 2வது பிரச்சனை 9வது அதிகாரம், மன்னிக்கணும் 11வது அதிகாரத்துக்கு வாங்க. இதில் 13 நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். இப்ப 16வது வசனத்தை கவனிங்க. உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும். உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? இருதயம் என்ன பண்ணோம்? மேட்டிமையாகி செவி கொடுக்காம போவோம். 2வது வஞ்சிக்கப்படும். என்ன வஞ்சிக்கப்படும்? நீங்க வேற இடத்துக்கும் செவி கொடுப்பீங்க. ஹலோ, கவனிக்கிறீங்களா? கர்த்தர் எங்கிட்ட பேசுகிறாருன்னா லிசன். இங்கே எவ்வளோ பேர் இருக்கிறீங்களே, நான் உங்களோட ஓப்பனாக சொல்கிறேன். கர்த்தர் எனக்கு விசுவாச சபை மூலமாக ஒரு ஊழியக்காரன் மூலமாக எங்கிட்ட பேசுகிறார். எங்கே உட்காந்து நீங்கள் வேதம் படிக்கிறீங்க. ஒரு சிலருக்கு இது பத்துறதில்லை. அனுதின ஆவிக்குரிய ஆகாரம், இன்றைய சிந்தனை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இது எல்லாம் பத்தாமல் நான் வேறு செவி கொடுக்க ஆரம்பிப்பேன். சாதாரணமாக இங்கே கேட்குறத விட்டுட்டு இங்கே உட்காந்து நல்லா கேட்குறேங்க. வெளியே போனோடனே கீழே என்கிட்ட ஒரு சிலர் பேசுவாங்க. நாங்கள் கும்பலாக உட்காந்து கொஞ்சம் பேசுவோம். என் இருதயம் எளிமையாய் வஞ்சிக்கப்படும், எளிமையாய் ஏமாற்றப்படும். அது கர்த்தருடைய வார்த்தையை போலவே தோற்றமளிக்கிறேன். ஏன்னா நான் கர்த்தரை மட்டும் நமஸ்கரிப்பேன்னு சொல்கிறேன்ல, என்னை ஈஸியாக ஒருத்தரால் ஏமாத்திட முடியும். ஈஸியாக ஒருத்தருக்கு நான் செவி கொடுக்க ஆரம்பிப்பேன். நான் செவி கொடுப்பது பார்த்திங்கன்னா என்னுடைய சொந்த இருதயத்துக்கு இடம் கொடுப்பேன், இன்னொருத்தர் பேசுறதுக்கு இடம் கொடுப்பேன். நான் ஈஸியாக நிறைவாக எல்லாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என் இருதயம் வஞ்சிக்கப்படுறதுக்கு இடம் கொடுத்துருவேன். ப்ளீஸ் கவனிங்க. நீங்கள் பிசாசுக்கு செவி கொடுத்து அநேகர் என்ன பண்ணாங்க? விலகி போனாங்க. நீங்கள் காற்றினால் அலைகளை போல, ஒரு நாணலை போல இந்த பக்கம் அந்த பக்கம் அசைஞ்சு போகிற இடத்துலாம் ஏதாவது ஒன்று கேட்குறேன், பார்க்குற இடத்துலாம் எனக்கு ஆளுங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் கர்த்தர் என்கிட்ட பேசுவார். இவன் உன்னை ஒரு முறையாக கர்த்தர் உனக்குன்னு ஒரு ஊழியக்காரை வச்சிருக்கிறாருன்னா அங்கே செவி கொடுக்கறதுக்கு எனக்கு இருது. ஏன்னா அவர் எப்போ பார்த்தாலும் திட்டுறாரு. திட்டாத 4 எப்பயுமே சிரிக்கிற பாஸ்டர் ஒரு 4 பேர் வச்சுக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? யூடியூப்பில் காமெடி பாஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க பேசுகிறது கொஞ்ச நேரம் போட்டு விட்டு கேட்டுங்கிறது. அப்புறம் அவர் அங்கே ஜெபம் பண்ணுறாரு, அவர்கிட்ட போய் உட்காந்து ஜெபம் பண்ணிருப்போம். கவனிங்க, உங்கள் இருதயம் கர்த்தருடைய மெய்யான சத்தத்துக்கு செவி கொடுக்கறதுக்கு இல்லாதபடிக்கு வஞ்சிக்கப்படும். ஏன்னா எல்லாம் கர்த்தர் பேசுகிற மாதிரியே தெரியும். கர்த்தர் அப்படி பேசவே மாட்டார். கர்த்தர் உங்கள்கிட்ட பேசணுமா ஒரு வழியை வச்சிருக்கிறார். நீங்கள் தேடி பாருங்கள், யார் கர்த்தரை போல் பேசுகிறாங்களோ அவங்க செவி கொடுக்கறதுக்கு பாருங்கள்.
நான் செவி கொடுக்கறதுக்கு நான் ஒருவேளை என் மனசு வேறு அழைப்பாயுதுன்னா நான் ஓப்பனாக சொல்கிறேன், உங்களுக்கு பயம் கிடையாது. ஏன்னா இங்கே பேசுகிறாருன்னு கர்த்தர் பேசுகிறாருன்னு பயம் இருந்துச்சுன்னா நான் வேறு யாருக்கு என்ன பண்ண மாட்டேன், போய் செவி கொடுக்க மாட்டேன். இந்த சர்ச்சிலே ஒரு 4 பேர் உங்ககிட்ட வேறு விதமாக பேசுகிறாங்களா, செவி கொடுக்க மாட்டேன். நான் கர்த்தர் சொல்கிறத மட்டும் தான் கேட்பேன், எந்த நபர் சொல்கிறதையும் நான் கேட்க மாட்டேன். 3வது, தயவு செய்து ஒவ்வொரு வசனமும் நம்ம படிக்கும்போது கவனமாக இருக்கலாம். 15 இந்த 15வது அதிகாரத்தில் 9வது வசனத்திலிருந்து பாருங்க. விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டி இருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் இருதயம் பொல்லாத இருதயமாய் மாறி உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. கவனிங்க, இந்த இருதயத்தை பற்றி படிச்சோம்னா, ஒன்று இன்னொருத்தனுக்கு கிடைக்கிற நன்மையை பார்த்து பொறாமை வருது, உனக்கு व्यसனம் வருது. இன்னொன்று நான் அவனுக்கு செய்யணுமேன்ற எண்ணம் வந்துச்சுன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இது வந்து அஸ் எ சர்ச் கம்யூனிட்டி இல்லை, ஒருவேளை அன்னைக்கு இருந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் நான் கர்த்தருக்கு பயப்படுறேங்கிறத நான் எங்கே காட்டணும் அப்படின்னா, என் சக விசுவாசிக்கிட்ட தான் நான் காட்டணும். என் சக விசுவாசிக்கிட்ட நடந்து கொள்ளும் பொழுது என் இருதயம் உள்ள பொல்லாங்காகவும் ஒருவேளை பொறாமையாகவும் என் இருதயம் வேற மேட்டிமையாகவும் இருந்துச்சுன்னு சொன்னால் நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டேன். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் எப்போ தெரியுங்களா பயப்படுவேன், கர்த்தர் யாரோ நான் அப்படி இருக்கணும்னு கற்றுக்கிற இடத்துல கற்றுக்கிறேன். ஆனால் என் சக மனுஷங்க என்ன கற்றுக் கொடுக்குறாங்களோ அதை நான் எடுத்துக்கிறது. ஆக்சுவலாக புரிஞ்சுங்க, இருதயம் ரொம்ப மோசமானது, கடினமானது, பொல்லாங்கானது. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுறத கற்றுக்கலைன்னா எழுதி வச்சுக்கங்க, நீங்கள் உங்களை கிறிஸ்தவன்னு சொல்லியிருந்துருக்கலாம், நீங்கள் கையில் பைபிள் வச்சுருந்துருக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கற்றுக்கணும். என்ன, நான் ஒருத்தரை குறித்து நினைவு கொள்ளுவது கூட பாவம். என் சக விசுவாசியை பற்றி அவங்கள பற்றி என்ன எனக்கு தப்பாக இருக்குது, அவங்கள பற்றி நான் மோசமாக சிந்திக்கிறேன், அவங்க நல்லா இருக்கிறாங்களேன்னு நினைக்கிறேன், அவங்க ஏன் இப்படி, ஏன் பாஸ்டர் இவங்களுக்கு மட்டும் செஞ்சார், ஏன் சர்ச்சில் இருக்கிறவங்க அவங்களுக்கு மட்டும் பார்த்தாங்க. உன் இருதயத்தில் என்ன கிடையாது தெரியுமா, பயம் கிடையாது. உன் இருதயத்தில் பயம் வளரவே இல்லை. பயங்கிறது என்ன, கர்த்தர் சொல்கிறபடி நான் செய்வேன், கர்த்தர் சொன்னால் கேட்பேன், அது மட்டும்தான் என் வாழ்க்கை. நீங்கள் பிசாசுக்கு செவி கொடுத்தாலும், உங்கள் மாம்சத்துக்கு செவி கொடுத்தாலும், உலகத்துக்கு செவி கொடுத்தாலும், இல்லை சர்ச்சில் இருக்கிற 4 பேருக்கு செவி கொடுத்தாலும் சரி, நீங்கள் பயப்படவே கற்றுக்கல. அது எப்படி உன் இருதயம் பயப்படாது? நான் அதாவது நீங்கள் நினைக்கலாங்க, ஒரு வேளை வழக்கமாக சொல்லுவேன், நான் கர்த்தருக்கு பயப்படுறேன், கர்த்தருக்கு பயப்படுறேன். கர்த்தருக்கு பயப்படாத ஒருத்தர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். யாத்திரையாகமம் 5வது அதிகாரத்துக்கு வாங்க. யாத்திரையாகமம் 5 1வது வசனத்தை பாருங்க. பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். கர்த்தர் சொன்னார் பார்வோன்ட்ட, ஊழியக்காரரை அனுப்பி, பார்வோனே, என்னுடைய ஜனத்தை அவங்க பண்டிகை கொண்டாடுறதுக்கு நீ அனுப்பணும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அதுக்கு பதில் என்ன? அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? ஏம்பா, அவர் சொன்னா நான் கேட்கணுமா? அவர் யாரு? கர்த்தர் சொன்னா நான் செய்யணுமா? இஸ்ரவேலை போக விடு, கர்த்தர் சொல்லிட்டு நான் செஞ்சிடுவேனா? யார்ப்பா அவர்? எனக்கு அவரை தெரியாது. ஏன்னா கர்த்தர் நான் தான், எனக்கு நான் தான் கர்த்தர், நான் சொல்கிறதா நடக்கும். பார்வோனை பார்த்தோன்னே எவ்வளோ மோசமான ஆள் இல்லை, அப்படி தானே யோசிக்கிறான். எத்தனை பேர் நீங்கள் கர்த்தர் சொன்னவொடனே செஞ்சீங்க? கர்த்தர் இது வரைக்கும் சொன்னவைகளில் செஞ்சவங்க எத்தனை பேர்?
என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஒருவேளை 3வது கற்பனை வரும்போது, என்னுடைய நாமத்தை வீணில் நீ வழங்கியிருக்கக்கூடாது, உன் தகப்பனை உன் தாயை நீ கனம் பண்ணணும், கொலை செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. நீங்கள் சொல்லுங்கள், நீங்களும் நானும் இதை அப்படியே பயபக்தியோடு நான் கடைபிடிக்கிறேன். எத்தனை பேர் இந்த சர்ச்சுக்குள்ளே உட்காந்து வேறு கோவில்களுக்கும் வேறு மார்க்கத்தில் இருக்கிற இடத்துக்கும் எனக்கு உடம்பு சரியாகணும்னு போய் வேலை பார்த்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், எப்படியாவது யாராக இருந்தால் என்ன அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாதிருப்பீர்கள். அப்படி பிணைக்கப்படுற ஒரு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய பந்தியில் இருந்த ஒருத்தர் அப்படி செய்வாங்கன்னா அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் தான் சர்ச்சில் தப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஹலோ, நீங்கள் பயந்தீங்களா? எப்போ பயத்தை கற்றுக்கிட்டோம்? கர்த்தர் சொன்னார், உன் இருதயம் மேட்டிமை அடையும், வஞ்சிக்கப்படும். இன்னும் சொல்லப்போனால் பொல்லாங்கான இருதயம் எனக்கு பயப்படவே பயப்படாது, பயப்படுற மாதிரி நடிக்கும். பயம்ன்றது நான் என்ன தெரியுமா எதிர்பார்க்குறேன்? உனக்கு பயப்படுகிற இருதயம் உனக்கு உண்டாயிருக்கும்னு சொன்னால் அது எவ்வளவு நல்லது தெரியுமா? உன் இருதயம் ரொம்ப மோசமானது, அது பயப்படவே பயப்படாது. ரொம்ப தெனாவட்டு பிடிச்சது, திமிரு பிடிச்சது, அது யாருக்கும் கட்டுப்படாது. உன் சிந்தை உன்னை ஆட்கொண்டு நீ யாருக்கும் பயப்படாதவனா வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. நீ பயத்தை கற்றுக்கிறதே இல்லை. பயத்தை கற்றுக்கணும் என்ன பண்ணணும்? நீ பயப்படுறவனா ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? நீ உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரனுக்கு பயப்படுவியா? பாஸ்டர் முன்னாடி ஸ்தோத்திரம்லாம் சூப்பராக தான் சொல்கிறோம். பயம் இருக்குதா? பயப்படாமல் பேசினாங்க கொஞ்சம் பேர். கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னார்? நீங்கள் பேசுறது கொஞ்சம் கூட உங்களுக்கு என்ன இல்லை, பயம் எல்லாம் எப்படி போச்சு உங்களுக்கு? நீங்கள் பயந்து இருந்திருக்கணும். ஏன்னா நான் ஒரு ஊழியக்காரன்ட்ட பேசினா நான் ஒரு வேளை தரிசனத்துலேயோ வேறு மாதிரியோ நான் பேசுறதில்லை. அவங்ககிட்ட நான் முகமுகமாக பேசணும்னு சொல்லும்போது அந்த ஊழியக்காரனை குறித்து நீ பேசுகிற அப்படின்னா உனக்கு என் மேலே பயம் இல்லை, அவன் மேலே பயம் இல்லைன்றது யார் மேலே பயம் இல்லை, என் மேலே பயம் இல்லை. அது எப்படி நீங்கள் துணிவு கொண்டீங்க? நான் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறவங்களுக்கு விரோதமாக எப்படி நிற்கிறேன்? எனக்கு பயம் இருக்குதா? இந்த சபையை குறித்து பயம் இருக்குதா? ஐயோ நம்ம வரோம், கர்த்தருக்கு விரோதமாக நம்ம நினைவு கொண்டிருக்கிறோம், செயல் கொண்டிருக்கிறோம், நமக்கு எந்த பயம் இருக்குது? நான் பயத்தை கற்றுக்கிட்டேனா, சர்ச்சில் பயப்பட கற்றுக்கிட்டேனா, துணிகரமாயிருச்சு, கேஷுவல் ஆயிடுச்சு, ஒன்றும் கிடையாது. பயங்கிறது கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. நான் சீரியஸாக சொல்லட்டுங்களா? எனக்கு பயம் எப்படி தெரியுமா கொடுக்கப்பட்டுச்சு? நான் மறுபடியும் நினைவு கூர்றேன். என் லைஃப்பில் கர்த்தருடைய ஆராதனையை எந்த காலத்திலையும் நேரத்தை மிஸ் பண்ணாமல், எந்த காலத்திலையும் அதை விட்டு வேறு வேலை பார்க்காம இருக்கிறதுக்கு எங்கள் அம்மா விட்ட ஒரு உதை தான் இன்னைக்கு வரைக்கும் என் மனசில் நிற்கிது. நான் ஏற்கனவே சொன்னேன், மறுபடியும் சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சு மாதிரிலாம் எங்கள் சர்ச்சு கிடையாது. நம்ம சர்ச்சு 9:30 ஆரம்பிக்கும். எங்களுக்கு பாஸ்டர் அப்படின்னு சொல்கிற ஐயர் வருஷத்தில் 2 முறை 3 முறை தான் வருவார். மீதி நாளாக யார் வருவா? உபதேசியார் நடத்திட்டு போவார். இந்த பாஸ்டர் வர அன்னைக்கு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிராமம், அவர் எந்த டைமுக்கு வருவார்னு தெரியாது. இயேசு கிறிஸ்து வருகை மாதிரி நாங்கள் என்ன பண்ணோம், 2ஆம் வருகை காத்திருக்கிற மாதிரி காத்திருக்கணும் பாஸ்டருக்கு. ஸோ காலைல 10 மணிக்கு சர்ச்சு சொன்னாங்க, பாஸ்டர் வரல. எல்லாம் ரெடியாகி இருக்குது. நான் என்ன செஞ்சேன், அம்மா என்கிட்ட காணிக்கைக்கு ₹1 கொடுத்துருந்தாங்க, பாக்கெட்டில் வச்சுக்கிது. இது நீ ₹1 நீங்கள் இந்த காலத்தில் இல்லை, நான் சொல்கிறது பல
டெக்கேட்ஸுக்கு முன்னாடி, சரிங்களா, சொல்லப்போனால் 40 வருஷத்துக்கு முன்னாடி ₹1 என் பாக்கெட்டில் இருந்துச்சு. ஸோ நான் என்ன செய்கிறேன், போயிட்டு தெருவில் 4 பசங்க காசு போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் போய் அந்த சீட்டை அடிக்கிற, அந்த கல் வச்சு சீட்டெலாம் கட்டி வச்சுட்டு அடிப்பாங்க, அந்த விளையாடிக்கும்போது விளையாடிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியாது பாஸ்ட் வந்துட்டுருக்கிறாரு, ஆராதனை ஆரம்பிச்சிருச்சுன்னு. நான் இன்ட்ரெஸ்டாக சீட்டை அப்படி அடிக்கிறது, கல் வச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு முகம் கூப்புற விழுந்தேன். ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணுகள்லாம் தெரிச்சு போய் எப்படி பூமி எதிர்ச்சியா என்னன்னு திரும்பி பார்த்தா அம்மா உதைச்ச உதையில் அப்படி நிற்கிறாங்க. என் முகம் ஃபுல்லாக மண், அடிப்பட்டு ஏஞ்சி திரும்பி பார்க்குறேன். சர்ச்சு நடந்துக்கிட்டு இருக்கு, இங்கே என்ன செய்கிற அப்படின்னு பிடிச்சி காட்டு போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க சர்ச்சுக்கு. வீட்டுக்கு கூட்டின்னு வந்து சொன்னாங்க, உன் லைஃப்பில் இனிமே சர்ச்சுங்கிற விஷயத்துக்கு விட்டுட்டு நீ உன் லைஃப்பில் எங்கேயும் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுதலை போதிக்கிறதுனா என்ன தெரியுமா? நான் ஒவ்வொரு கணமும் நான் என்ன பயப்படணும் அதை என் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறேன். என் பிள்ளைக்கு நான் எதை கற்றுக் கொடுக்குறேன்? கர்த்தருக்கு பயப்படுதலை. அப்போ சொல்லுவாங்க, அந்த ஆல்டர் மேலே ஏறுறதுக்கு ஒரு பிள்ளையும் விட மாட்டாங்க. அது அவ்வளோ பயபக்திக்குரிய இடம். ஒவ்வொன்றும் எனக்கு பயத்தை சொல்லி கொடுத்தாங்க. நீ அது மேலே கால் வச்சிடாத, பைபிளை இப்படி பத்திரமா வை, ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. அப்போது நான் பயத்தை கற்றுக்கொள்ளணும். என்ன, ஒரு பாஸ்டர்கிட்ட நான் எப்படி பேசுவேன், ஒரு பாஸ்டர் எப்படி, இப்போ நம்ம எல்லாம் யாரை பற்றி வேணா என்ன வேணால் பேசுகிற இடத்துக்கு வந்துட்டதுனால தான் யார் மேலேயும் பயம் கிடையாது. ஒரு ஆசிரியர்கிட்ட நான் எப்படி பயந்துருக்கணும், அன்னைக்கு இருந்த பயம் இன்றைக்கி ஏன் இல்லாத போச்சு? பயத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டோம். ஒரு ஆசிரியருக்கு பயப்படுறதில்ல, பெற்றவங்களுக்கு பயப்படுறதில்ல, போதகருக்கு பயப்படுறதில்ல. என்ன ஆச்சு? வாழ்க்கையில் பயத்தை கற்றுக்கொள்ளுகிற இருதயத்தை உருவாக்கலை. ஏன்? மேட்டிமை, வஞ்சகம் நமக்குள்ள இருக்கிற பொல்லாத இருதயம். 3 விஷயம். ஒன்று, மேட்டிமையும் கற்றுக்காது, நான் வஞ்சிக்கப்பட்டனாலும் கற்றுக்க மாட்டேன். இயல்பாகவே எனக்கு பொல்லாத ஒரு இருதயம், பொறாமை பிடிச்ச ஒரு இதயம், நான் கசப்பு பிடிச்ச இருதயம் நான் இருக்குதுன்னா நான் கற்றுக்க மாட்டேன். ஒருவேளை இன்றைக்கு நிதானிக்கலாம். என்ன நிதானிக்கலாம்? கர்த்தாவே, இன்றைக்கு நான் உங்கள் சத்தத்தை கேட்கணும். எபிரேயர் இந்த வசனத்தை மட்டும் நினைவுபடுத்தி நிறைவு செய்வோம். எபிரேயர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்க. பாருங்க, பைபிளை நீங்கள் எல்லா பைபிளும் அப்படி பிரித்து வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. தயவு செய்து அந்த காலத்தில் அவங்க பயப்படாத மாதிரி நீங்கள் பயப்படாத இருக்கிறதுக்கு இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. 1 10வது வசனத்தில் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயத்தும் உள்ள ஜனம் என்று அவங்க சொல்லப்பட்டது போல் நீங்கள் இருக்காதீங்க. 12வது வசனம், ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்கு வேண்டாம். இன்னும் சொல்ல போனால் கவனித்து பார்த்தீங்கன்னா, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் 15வது வசனம், கோபம் மூட்டும் நாட்களில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த எல்லா சாப்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் 7வது வசனம், 4வது அதிகாரம் 7வது வசனம், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. அவ்வளோதாங்க. அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நம்ம அழைக்கப்படுறோம். அவருடைய சத்தத்தை கேட்குற இருதயம் நமக்கு வேணும். பயத்தை கற்றுக்கிற இருதயம் வேணும். ஒருவேளை நீங்கள் பயப்படுறதை கற்றுக்கலைன்னா, நிச்சயமாகவே சொல்கிறேன், பயப்படாதவங்க, கர்த்தருக்கு பயப்படாதவங்க உலகத்தினுடைய சகலத்துக்கும் பயப்படுவீங்க. இந்த வார்த்தையை உங்களுக்கு கேட்குறது நிந்தையாக இருக்குதுன்னு சொன்னால், இந்த சத்தியத்துக்கு நீங்கள் விரோதமாய் வேற ஒரு சிந்தை கொண்டிருப்பீங்க. இந்த சபையில் கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிறதுக்கு விரோதமாக வேற ஒரு சிந்தை இருக்குன்னு சொன்னால், தட்ஸ் இட். கர்த்தர் போதிக்கிறார் ஒவ்வொரு முறையும் பயத்தை கற்றுக்க சொல்லி. கர்த்தருக்கு நான் பயப்படணும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயப்படணும், நான் கீழ்ப்படியணும், செயல்படுத்தணும். கற்றுக்கலான்னு என்ன பண்ணலாம்? என் இருதயத்தை இன்றைக்கி ஆராயலாம். ஆண்டவரே, என் இருதயத்தில்
ஒரு கடினமுள்ள இருதயம் இருக்குது, பொல்லாத இருதயம் இருக்குது, வழுவி போகிற இருதயம் இருக்குது, நிலைவரப்படாத ஒரு இருதயம் இருக்குது. நான் கொஞ்சம் பயப்படுற மாதிரி காமிக்கிறேன், ஆனால் என்னை வஞ்சிக்கப்பட்ட ஒரு இருதயமாக மாறிடுது, மேட்டிமையுள்ள ஒரு இருதயமாக மாறிடுது. என் இருதயத்தை செவ்வாய்ப்படுத்துங்க ஆண்டவரே. நான் உங்களுக்கு பயப்படுறதில்ல, நான் கற்றுக்கணும். நான் உங்களுக்கு பயப்பட கற்றுக்கணும். இன்றைக்கி கற்றுக்கிட்டோமா? இல்லை, இந்த 2 மாதம் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார். பயப்படுறதை கற்றுக்குன்னா இப்போ சீர்படுத்த வேண்டியது உன் இருதயத்தை. உன் இருதயம் வஞ்சிக்கப்படுதா? தயவு செய்து வேறு எந்த சத்தத்துக்கும் செவி கொடுக்காத, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். 2வது, நான் இருக்கிறத வச்சு, நான் யாருங்கிறத வச்சு கேட்காம இருக்கிறேன்னா நான் அதை என் இருதயம் மேட்டுமையாக தாழ்மையாகணும். 3வது, நான் பொறாமை கொள்ளுவது, நான் ஒருவேளை பெருமை கொள்ளுவது, ஒருவேளை பொல்லாத இருதயம் என்கிட்ட இருந்துச்சுன்னா அது கர்த்தருக்கு பயப்படுதலை எனக்கு கற்றுக் கொடுக்காது. நான் என் இருதயத்தை உடைக்கணும் ஆண்டவரே. நொறுங்குண்ட இருதயமாக நான் வரேன், என் இருதயத்தை உடைச்சி பயத்தை கற்றுத்தாங்கன்னு சொல்லி ஜெபிச்சோன்னா கர்த்தர் உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? நல்ல கர்த்தாவே, அற்புதமான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களோட பேசினுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் பயப்படுறதுக்கு கற்றுக்கணுன்னா முதல்ல எங்கள் இருதயம் சீர்படணும். பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டதுக்கு காரணம் அவர் வார்த்தையை கேட்கறதுக்கு நான் யாருங்கிற அவனுடைய பெருமை, அவனுடைய மேட்டுமையான எண்ணம். அவனுடைய இருதயம் தொடர்ந்து கடினப்பட்டுச்சு. கர்த்தர் சொல்லியிருந்தபடியே அவனுடைய இருதயம் கடினப்பட்டு போச்சு. கர்த்தாவே, இன்னைக்கு நாங்கள் அவருடைய சத்தத்தை கேட்டோம்னா கடினப்படுத்தாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. நம்முடைய வார்த்தை எங்களை தொடட்டும். நம்முடைய வல்லமையான வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்க உதவி செய்யுங்க. எங்கள் இருதயம் பொல்லாங்காக மாறாதபடிக்கு, கடினமாக மாறாதபடிக்கு, எங்கள் இருதயம் அசுத்தமாக மாறாதபடிக்கு, எங்கள் இருதயம் இன்றைக்கு உமக்கு பயப்படுற பயத்தை விட்டு எந்த இடத்துக்கும் போயிடாதபடிக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா உங்கள் சமூகத்தை நாங்கள் தரிசிக்கவே முடியாது. உமக்கு பயந்திருக்கிற பயத்தை எங்களுக்கு தாங்க. பயத்தோடும் பக்தியோடும் உண்மை கிட்டி சேர உதவி செய்யுங்க. ஏதோ இந்த சபை யாரோ ஒருத்தவங்க நடத்துகிறாங்க, ஏதோ ஒன்று பேசுகிறாங்க, ஏன் இஷ்டம்னு போகாமல் இது கர்த்தருடைய பிரசனம் நிறைந்த இடம், கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்படுற இடம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் பயப்படணும், நான் அதை கேட்கணும், கற்றுக்கணும், கீழ்ப்படியணும், செயல்படுத்தணும். அந்த இருதயத்தை எங்களுக்கு தாங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு ராஜாவை நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.